நிர்பந்தத்தின் காரணமாக என்னுடைய தந்தை நீ நடிகனாகத்தான் வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினால் நான் இந்த ஒரு துறைக்கு வந்தேனே தவிர மிக அதிகமான மது பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் இந்த மாநிலத்தில் தான் இருக்கிறாங்க. நான் சுகுணா டீச்சரை போய் ஹெல்ப் பண்ணும்போது இவங்க அவங்களா இருக்குமோ இல்லை நம்மளவங்களா தான் இருப்பாங்க அப்படின்லாம் நம்ம போய் பண்ணுறதில்ல. ஒருத்தர் ரோட்டில் அடிபட்டு கிடக்கிறாருன்னா ஐயோ ரத்தம் வருதே என்னுடைய குரூப் அவருக்கு சேருமான்றது தான் முக்கியமே தவிர அவர் அதுவா இல்லை இவர் இதுவான்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஒரு சௌராஷ்டிரியன். நான் தமிழில் எம்ஏ முடிக்கலையா? 6 மாதம் முடித்தா நான் இங்கிலீஷில் பேச மாட்டேனா? இதே தான் அவங்க ஃப்ரெஞ்சுக்கும் சொல்லியிருப்பாங்க, ஸ்பானிஷ்க்கும் சொல்லியிருப்பாங்க, எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பாங்க. தமிழன் என்கின்ற உணர்வு மொழியோடு முடிவது அல்ல. அது 360 கோணங்களில் ஒரு கோணம். என்னுடைய வாழ்க்கையோ அல்லது என்னுடைய சாதனைகளோ பெரும் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நான் என்னுடைய கடமையை செய்திருக்கிறேன், என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறேன் என்பதுதான் உண்மையை தவிர அதற்கு மேலாக ஒன்றுமில்லை. ஏனென்றால் சாதனை என்பது திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் எதை வைத்து சாதனை என்று சொல்லப்படுகிறது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எனக்கு தெரியும், என்னை விட மிகச்சிறந்த நடிகர்கள், நான் மற்ற நடிகர்களை பற்றி சொல்ல, சினிமா நடிகர்களை பற்றி, இன்னும் நாடகத்துறையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். என்னை விட மிகச்சிறந்த ஆற்றலுடைய கூத்து கலைஞர்கள் இருக்கிறார்கள், இசை நாடக கலைஞர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இருக்கும் பொழுது எனக்கு அந்த புகழ் கிடைக்கும் போது என்னை பற்றி எனக்கே ஒரு சின்ன சந்தேகமும் நான் சார்ந்த சமூகம் குறித்தும் ஒரு சின்ன கூச்சம் கொண்டு வருகிறது. ஆக இதன் காரணத்தால் நான் பல விழாவிற்கு செல்லுவதில்லை. இந்த விழாவில் கலந்து கொண்டு என்னிடம் நீங்களே ஒரு தலைப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்களாகவே பேசுங்கள் என்று சொன்னார்கள். அது எனக்கு மிகவும் மிகவும் கடினமான ஒரு விஷயம். தயவு செய்து நான் எப்பொழுதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் இது மாதிரி மக்களோடு சந்தித்துக் கொள்கிறோம். நான் அவர்களோடு கலந்து உரையாடிக் கொள்கிறேன். அவர்களுக்கு என்னிடம் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை நான் அவர்களோடு கலந்து பேசி நான் பதிலளித்துக் கொள்கிறேன் என்று சொன்னேன். ஏனென்றால் இந்த சினிமா துறை சார்ந்த பிரபலங்கள், மற்றவர்களை பற்றி சொல்வேன், நான் என்றே வைத்துக்கொள்வோம். எதனால் நான் போற்றப்படுகிறேன், எதனால் எனக்கு எப்பொழுதுமே ஒரு பயம் உண்டு. ஒரு அரங்கத்தில் நான் பேச ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு அமைதியை கொண்டு வருகிறது. அது எனக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுக்கிறது. என்னுடைய வார்த்தை கவனிக்கப்படுகிறது. என்னுடைய வார்த்தைகள் மரியாதைக்குரியவையாக இருக்கின்றன. அப்படின்னும்போது உண்மையாக ஒரு சின்ன ஒரு பயம்தான் வரும். ஆக என்னுடைய பேச்சுக்கள் சுஜித்குமார் அவர்கள் பேசினார்கள். உண்மையாகவே நான் வேற ஒரு மனநிலையோடு வந்தேன். பட் நீங்கள் பேசின அந்த 6-7 நிமிடங்கள் அந்த 6-7 நிமிடங்களுக்குள்ளேயே உங்கள் பேச்சை கேட்டுட்டு இருக்கும்போதே எனக்குள்ளேயே எனக்கான ஒரு கேள்வி, ஒரு 1000 கேள்விகள் எனக்கு முன்னால் வைக்கப்படுது. உண்மையில் இந்த அரங்கத்தில், இந்த சூழலில், இந்த கணத்தில் அவர்தான் சிறப்புக்குரியவர், அவர்தான் செலிபிரிட்டி. எனக்கு ஒரே ஒரு கனெக்டிவிட்டி இந்த நிகழ்ச்சியோடு என்னென்னா, பெருசாக ஒன்றும் இல்லை, மனிதாபிமானம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. செங்கல்பட்டு தான் என்னுடைய சொந்த ஊர். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் தான் நான் படித்தேன். அந்த இடத்துல இந்த ஒரு 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 மகோன்னதமான ஒரு விஷயம் நடந்திருக்கின்றது என்ற ஒரு சம்பந்தம் தவிர எனக்கு பெருசல்ல. பட் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆக சுஜித்குமாரை போலவே இதற்கு முன்னால் பேசியவர்களும் பேசியிருப்பார்கள்.
ஆழமாக கருத்தாழமிக்கதாக சமூகம் குறித்து மனிதாபிமானம் குறித்து அந்த அளவிற்கு என்னால் பேச முடியுமா என்று தெரியவில்லை என்ற காரணத்தினால் நான் உங்களோடு கலந்துரையாட விரும்புகின்றேன். ஏனென்றால் நான் இந்த சினிமா துறையினருக்கும் சமூகத்திற்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது. அவர்களை உச்சத்தில் இருக்கவங்கள டெமிகார்டுன்னு சொல்லுவாங்க, நெருங்க முடியாத ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. அதுவே பெருந்தப்பு. எனக்கு அப்படி கிடையாது. நான் இன்றைக்கும் சாதாரணமாக தான் ரோட்டில் போவோம் வருவேன். எப்போவுமே ஒரு இடைவெளி இருக்கும்போது எனக்கும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்களும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நேரடியாக நான் உங்களோடு கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன். நேரத்தை கடக்காமல், மௌனம் நடுவில் நுழையாமல், சட்டென்று உங்களுக்கு என்னோடு பேச வேண்டியதுன்னா அவங்களுக்கு பிடிச்ச சமையல் அது பிரியாணியான்லாம் கேட்காதீங்க. இங்கே என்னென்ன தலைப்புகளில் என்னென்ன கருத்துக்களில் பேசப்பட்டதோ அதையொட்டி என்னிடம் கேள்விகள் கேட்கப்பட்டால் அதற்கான பதில் இருந்தால் நான் கூறுகின்றேன். சரிங்களா? இதை ஒரு நெருக்கமான, நான் மேடையில் நின்று பேசுகிறேன், நீங்கள் கீழே இருந்து பேசுகிறீங்கன்றது ஒரு இல்லாமல், நான் உங்களோடு நீங்கள்லாம் சுற்றி உட்காந்துருக்கீங்க, நான் நடுவில் நான் நின்று உங்களோடு பேசிகிட்டு இருக்கேன்ற அந்த ஒரு தோரணையில் கேட்டால் நல்லாயிருக்கும். முதல் கருத்து பரிமாற்றம். முதலில் இந்த ஹார்மனி என்ற மிக பெரும் ரோட்டரி விழாவுக்கு வருகை தந்ததுக்கு உங்களுக்கு எங்கள் மாவட்டம் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகுந்த கரகோஷத்துடன் ஒரு நடிகன், ஒரு படைப்பாளி, ஒரு எழுத்தாளர் என்ற 3 கோணங்களை தவிர உங்களை அதிகமாக மகிழ வைப்பது உங்கள் வாழ்க்கையில் எதுவாக இருக்கும் என்று உங்களுக்கு கூற முடியுமா? நான் எதுவுமே இல்லைன்றது தான் உண்மை. ஒரு படைப்பாளின்றதோ நான் உண்மைக்கு சொல்கிறேன். இல்லை, இதில் ஒரு கருத்து இருக்கிறதா எடுத்துக்கலாம், இல்லாமல் கூட எடுத்துக்கலாம். என்னை படைப்பாளி என்றும் சிறந்த நடிகன் என்றும் கூறுவதில், அது கேட்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. ஆனால் எனக்கு தெரியும், நான் இன்னும் முழுமையான நடிகனுக்கான ஒரு பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. நான் சிறந்தவன் என்றால் அதற்கு அப்புறம் படிக்கட்டுகளே கிடையாது. நான் இன்னும் முழுமையடையாதவன் என்கின்ற ஒரு எண்ணம் தான் என்னை நானே புதுப்பித்துக் கொண்டு 40 வருடங்கள் அதே இடத்தில் என்னால் இருக்க முடிகிறது. நான் சிறந்தவன் என்று முடிவெடுத்திருந்தால் 7 வருஷத்துக்கே நான் காணாமல் போயிருப்பேன். ஆக எனக்கு இதில் நிறைவு தருவது எது என்பது எனக்கே தெரியல. ஏன்னா இந்த துறை என்பது நான் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு துறை. நான் எப்படியாவது ஒரு நடிகன் ஆயிடணும், நான் எப்படியாவது ஒரு பிரபலமாயிடணும்லாம் நான் நினச்சதே கிடையாது. நிர்பந்தத்தின் காரணமாக என்னுடைய தந்தை நீ நடிகனாகத்தான் வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினால் நான் இந்த ஒரு துறைக்கு வந்தேனே தவிர நான் சாதிக்க வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. சாதனை என்ற வார்த்தையே இதுவரைக்கும் எனக்காக நான் எழுதி கொண்டதே இல்லை. சாதனை என்பது சினிமாவில் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு கிரிக்கெட்டர் இருக்காருன்னு வச்சுங்க, எனக்கு கிரிக்கெட்டை பற்றி அவ்வளோ தெரியாது. கிரிக்கெட்டில் இருக்காருன்னா நீ சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவர் 302 ரன் எடுத்திருக்காருன்னா உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது. நீங்கள் 303 எடுத்தால் நீங்கள் அவரை விட சிறந்தவர் அப்படின்ற ஒரு சாதனை இருக்குது. சினிமாவில் எதை வைத்து ஒரு சாதனை என்பது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால் நான் சாதனை என்றதுக்கே நான் போகிறது கிடையாது. ஒட்டுமொத்தமாக எனக்கு மன நிறைவு என்பது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அதே குழப்பம்தான். மன நிறைவுன்றது பூர்ணமாக எப்போ வரும்னு, ஒருவேளை நான் சுகுணா டீச்சருக்கு ஏதாவது கை கொடுத்திருந்தால் அப்போ ஒரு நிறைவு கிடைத்திருக்கலாம். அந்த மாதிரி இந்த நிறைவுன்றது அப்பப்போ ஒரு மின்னல் மாதிரி வரும், திரும்பியும் மற்ற பிரச்சனை பிச்சுக்கிட்டு போயிடும். ஆக நான் இன்னும் நிறைவை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனாகத்தான் நான் என்னை பார்த்துக் கொள்கிறேன்.
We expect 5 questions from the floor. யாரெல்லாம் கேள்வி கேட்குறீங்களோ முன்ன வாங்க. The question must be very relevant. சும்மா சார் சொன்ன மாதிரி பிரியாணி நல்லா இருக்குமா, மட்டன் பிரியாணி நல்லா இருக்கான்னு கேட்டுறாங்க. ரிலவெண்டான கேள்வி 5 கேள்விகள். இப்பொழுது அதற்கு முன்பாக டிஜிஎன் காந்திக்கு ஒரு கொஸ்டின் இருக்கிறது. லெட் ஹிம் ஆஸ்க். இது இந்த கேள்வி நீங்கள் ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்கிறீர்கள். இது உங்களை எதுவும் பாதிக்காது. நான் சரி, நீங்கள் ஒரு குடிமகனாகவே நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த கேள்வி அரசியல் சார்பான கேள்விதான். நம்முடைய நாட்டில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்கின்ற 2 வகையான அரசியல்வாதிகளை நாம் ரெகுலராக சந்திக்கிறோம். எப்போதுமே ஆளுங்கட்சி சார்ந்த ஒரு அரசியல்வாதியிடம் என்னுடைய கேள்வியாக நான் பார்ப்பது, அவர்களை பற்றி ஏதாவது ஒரு குறைகள் சொல்லும் பொழுது அவர்களுடைய பதில் அதற்கு நேரடியான மறுப்பாக எங்குமே இருந்ததில்லை. மாறாக எதிர்க்கட்சியில் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என்று மட்டுமே குறை சொல்கிறார்கள். இதை நான் ரெகுலராக என்னோட மைண்டில் எப்போவுமே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஒரு ரூலிங் பார்ட்டிகிட்ட போய் யாரோ ஒரு நிருபர் இந்த மாதிரி உங்கள் ரூலிங் டைமில் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்க அதை மறுக்கிறது இல்லை. அதற்கு மாறாக அவங்க பீரியடில் இது நடந்துச்சு, இது பீரியடில் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குடிமகனாக உங்களுடைய ஆலோசனை என்ன, உங்களுடைய கருத்து என்ன? இது எப்படி இருக்குன்னா, ஒரு மிகச்சிறந்த சமையல்காரரிடம் போய் உனக்கு கியர் போட்ட வண்டி பிடிக்குமா இல்லை ஆட்டோமேட்டிக் வண்டி பிடிக்குமா இல்லை ஈவி பிடிக்குமான்னு கேட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கு எனக்கு. உண்மையில் எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் குடிமகனாக இருக்கின்றேன் உங்களைப் போல. ஆனால் உங்கள் கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏறக்குறைய அந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கள் நடிகர் சங்கத்திலேயே அது மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஒரு சின்ன விஷயமா சரி இல்லை, இது ஒரு தீவிரமான ஒரு கேள்வி, எனக்கானதில்லை, உங்களுக்கான கேள்வியைத்தான் அவர் என் மூலமாக வைத்திருக்கிறார். ஒரு குடிமகனாக நம் அரசியலை பார்ப்பது என்பது எப்படி என்பதை இந்த 76 ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு பின்னும் நாம் அதை கையாளவில்லை என்பதுதான் என்னுடைய இதற்கு பதிலாக இருக்கிறது. உணர்ச்சி வசப்பட்டு ஓட்டு போடுவது, எங்கள் அப்பா இருந்தார் அதுக்காக நான் போடுறேன்றது, அப்புறம் பகட்டுக்காக போடுறது, அப்படியெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்தவரையில் நான் இதில் எந்த கட்சியையும் எந்த தலைவரையும் நான் புகழ்ந்தோ அல்லது இழித்தோ நான் பேசவில்லை. ஒரு குடிமகனாக என்னுடைய கடமை. நான் ஓட்டளிப்பது எனக்காக இல்லை. நான் ஓட்டளிப்பது இந்தியாவாக இருந்தால் என்னை சார்ந்திருக்கிற 140 கோடி மக்களுக்கான ஓட்டு தான் என்னுடைய ஓட்டு. நான் போடுகின்ற ஓட்டு எல்லாரையும் பாதிக்கிறது. என்னுடைய அடுத்த 5 வருட மருத்துவம், கல்வி, பொருளாதாரம் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற ஒரு விஷயமாகத்தான் உங்களிடம் இருக்கின்றதே தவிர அதை உணர்ச்சி வசப்பட்டு போடுறது கூட மன்னிச்சிடலாம். ஆனால் போடாமல் இருப்பது மிக மிக தேச துரோகம் என்று தான் நான் சொல்லுவேன். அன்றைக்கி என்னவோ அது ஓட்டு போடுற அன்றைக்கி ஒரு ஹாலிடேவே நினச்சிக்கிட்டு ஒருத்தர் என்கிட்ட பேசினார். எனக்கு என் கூட ரொம்ப பழகினவர். அந்த ஒரு மனப்பான்மை இருக்கும்போது ரோடு சரியில்லை, மருத்துவம் சரியில்லைன்னு சொல்லவே கூடாது. ஆக நீங்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் உண்மையாகவே சொல்ல தெரியல. ஏன்னா நான் அரசியல்வாதி இல்லை. ஆனால் நீங்கள் தைரியமாக இதை ஒரு அரசியல்வாதிக்கிட்டே கேட்பீங்களான்னு எனக்கும் அது தெரியல. ஏன்னா ஒன்றும் இல்லை, நான் எதுக்கும் ப்ரிப்பேர்டாக வரல. ஒரு அழகான ஒரு தலைப்பின் கீழ் இந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. ஹார்மனி என்பதே நம் ஹார்மோனியஸா இல்லைன்ற சூழலில் வாழறோன்றது தான் இந்த தலைப்பு நமக்கு தேவைப்படுது. ஆக அந்த கட்டத்தில் இருக்கும்போது அப்போ நம்ம ஹார்மோனியஸாக இருக்கிறதுக்கு அரசியல்வாதிகள் என்ன செய்ய வேண்டும், எந்த அரசியல் கட்சி இதை செய்ய வேண்டும், நான் இப்படி சொன்னால் கூட அதுக்கு உள்ளர்த்தங்கள் ஏதாவது இருக்கலாம். இந்த ஹார்மோனின்றது இந்த மேடைக்கானதல்ல, இந்த நாட்டிற்கானது, இந்த மனித சமுதாயத்திற்கானது. நான் சுகுணா டீச்சரை போய் ஹெல்ப் பண்ணும்போது அவங்களா இருக்குமோ, இல்லை நம்மளவங்களா தான் இருப்பாங்க.
அப்படின்லாம் நம்ம போய் பண்ணுறதில்ல. ஒருத்தர் ரோட்டில் அடிபட்டு கிடக்கிறாருன்னா ஐயையோ ரத்தம் வருதே, என்னுடைய குரூப் அவருக்கு சேருமான்றது தான் முக்கியமே தவிர அவர் அதுவா இல்லை இவர் இதுவான்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆக இந்த ஹார்மனி என்ற இந்த ஒரு விஷயத்தை இந்த அரங்கில் இருக்கிற 1/3 பேர் ப்ராக்டிஸ் பண்ணாலே அது வந்து இந்த நுரையீரலை இந்த லிவரை சொல்லுவாங்க, அது கொஞ்சோண்டு இருந்தாலும் போதும், அது டக்கு டக்கு டக்குன்னு சரியான மருத்துவ குணங்கள் கொடுத்தா அப்படியே விரிஞ்சிடணும். அது மாதிரி இந்த அரங்கத்தில் இருக்கிற 1/3 பேர் பண்ணால் அடுத்த எலெக்ஷனுக்குள்ள இது நாடுலேயே ஈரல் ரொம்ப நல்லா ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் குயிக்காக கேட்டுட்டு இருங்க. குயிக்காக. வணக்கம். ரோட்டரி இயக்கம் வந்து ஜாதி மதம் கடந்து ஒற்றுமையாக இயங்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இயக்கம். 40 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுடைய தேவர் மகன் திரைப்படம் அதில் சிறப்பாக நடித்திருந்தீர்கள். அதில் இந்த ஜாதி பாகுபாட்டை களைவதற்கான ஒரு சிறந்த முயற்சி அந்த படத்திலே தெரிந்தது. 40 ஆண்டுகள் கடந்த பிறகு இப்போது அந்த இது நமது நாட்டிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறதா, குறைந்திருக்கிறதா, அல்லது அதுபோல் இன்னும் படங்கள் தேவைப்படுகிறதா? ஜாதி ரீதியான வேறுபாடுகள். உட்காருங்க. நான் திரும்ப அதே பதில் தான். ஒரு சமயக்காரங்கிட்ட போய் ஐயா உங்களுக்கு அது மாதிரி தான் இருக்குது, நான் இதுக்கும் நான் சமூக ஆர்வலும் கிடையாது. இதை எனக்கு சத்யராஜ் சார் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், எதுக்கையா நீங்கள் வந்து காச நோயை பற்றி நடிகர்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் போய் ஒரு மருத்துவர்கிட்ட கேளுங்கய்யான்ற மாதிரி தான் இருக்கு. எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் நீங்கள் இந்த ஒரே அரங்கத்தில் கூடியிருக்கிறீர்கள் ரொட்டேரியனாக என்று சொல்வது மிகவும் சந்தோஷத்திற்குரியது. ஆனால் இதே வேறுபாடில்லாமல் தான் நாங்கள் எங்களுடைய சமூக வாழ்க்கையையே நடத்துகிறோம் என்று சொன்னால் அது இன்னும் மகோன்னதமானது. அது இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஏர்போர்ட்லேருந்து வரும்போது நான் சரவணன்கிட்ட இந்த கேள்வி தான் கேட்டேன். இதை குதிரிச்சு வேற ஒரு கோணத்தில் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆக தேவர் மகனை பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க, ஜாதிக்குள்ள ஒரு இருக்கிறத வந்து அது அப்படி நான் தீர்மானிக்க முடியாது, நீங்களும் நானும் தான் தீர்மானிக்க முடியும். அதே அந்த கடைசி கோடியில் இருக்கார், அவர் தான் தீர்மானிக்க முடியும், கவர்மெண்ட் தீர்மானிக்காது. இங்கே இருக்கிற எல்லாருடைய மனசு தான் தீர்மானிக்க முடியும் நம்ம ஹார்மோனியஸாக இருக்க போகிறோமா இல்லையான்றது. ஓகே சார், அடுத்த கேள்வி. நீங்கள் வந்து ஒரு நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறீங்க, சமூக அக்கறை உள்ள ஒரு நடிகராக இருக்கிறீங்க. சமீபத்தில் வரக்கூடிய தமிழ் படங்களில் வந்து இளைஞர்களை வழி மாற்றக்கூடிய வன்முறை, இந்த போதைப்பொருள் உபயோகிப்பதெல்லாம் நிறைய வந்து காட்டப்படுகின்றது. அதை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு இளைஞர்கள் நிறைய பேர் வழி மாறுறாங்க, குறிப்பாக மாணவர்கள். இதை மாற்றுவதற்கு ஏதாவது வழி இருக்கின்றதா ஒரு நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக? இது ஒரு கேள்வி. ஒரு சமயக்காரங்கிட்ட போய் நீ பண்ற தக்காளி சாதமோ சாம்பார் சாதமோ ரொம்ப நல்லா இருக்க, நீ என்னைக்காவது ரசம் சாதம் பண்ணியிருக்கியா, ஏன் வந்து ரசத்தை வந்து ஒதுக்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு. ஓகே, இதை பற்றி நான் பேசணும்னா இது வந்து என்னுடைய தலைப்பு. நான் திரைப்பட கல்லூரிகளில் போய் பேசும்பொழுது வேறு தளங்களில் நான் பேசும்போது இது வந்து எனக்கு முக்கியமான ஒரு தலைப்பு. அதை பற்றி பேசணும்னா எனக்கு வந்து 2 மணி நேரம் வேண்டும். நீங்கள் ஒரு விடயத்தை சமூகத்துக்கு எதிரானது அல்லது ஒரு சமூகத்திற்கு ஒவ்வாதது என்றால் நீங்கள் அதை நிராகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யார் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான். கடையில் வந்து இன்னைக்கு வந்து இந்த மாநிலமே மிக அதிகமான மது பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் இந்த மாநிலத்தில் தான் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு தான் நம்ம பெருமைப்படலாமான்னு தெரியல. ஸோ ஆக ஃபஸ்ட்டு நம்ம இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சுஜித்துக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். யூ ஹாவ் டு சே நோ. நீ நல்ல விஷயங்களுக்கு வந்து ஆமான்னு சொல்கிறத விட நீங்கள் தகாத விஷயங்களுக்கு வந்து வேண்டான்னு சொல்கிறது தான் நம்ம கற்றுக்கணும்.
நீங்கள் வேண்டாம் படம் பார்க்காதீங்க, அந்த படத்தை பார்க்க அவங்க கேட்டால் என்ன, நான் இப்போ என்னுடைய திரைத்துறை சார்பாக நான் என்னுடைய படத்தில் அந்த மாதிரி வைக்கவே மாட்டேன். முழு படமும் என்னுடைய கையாளுகையில் இருக்கின்ற பட்சத்தில் நான் அதை செய்ய மாட்டேன். இவங்க சைட்லேருந்து கேட்டால் மக்களுக்கு அது பிடிக்குது சார் அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் நிராகரிக்க பழக வேண்டும். உலகத்தில் மிக உன்னதமான படங்கள் இருக்கின்றன. இதே தமிழ் சமூகத்திற்காகத்தான் 16 வயது நிலை என்ற படம் எடுக்கப்பட்டது. இதிலே தான் உதிரிப்பூக்கள் எடுக்கப்பட்டது. இதிலே தான் இப்போ லேட்டஸ்டாக வந்த மைக்கேல் மதன் காமராஜன் எடுக்கப்பட்டது. எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஏன் என்றால் சினிமாவில் வெறும் கலை என்பது ஒரு பக்கமாக இருந்தாலும் பெரும்பாலாக அது ஒரு வணிகமாகத்தான் இருக்கிறது. வணிகத்திற்காக எந்த எல்லைக்கும் எல்லா துறையிலும் நான் சொல்லுகிறேன். இப்போ இந்த பார்மசூட்டிகல்ஸே பேசுங்க, அதுவும் அந்த வணிகத்திற்காக ஒரு எல்லைக்கு போகிறதா ஒரு தியரி இருக்கு. ஆக நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு குடிமகனாக சொல்கிறேன், ஒரு நடிகனாக இல்லை. இது தவறு என்றால் நீங்கள் நிராகரியுங்கள். அதை பொதுவெளியில் பேசுங்கள், சோஷியல் மீடியாவில் அதை பேசுங்க, ரீல்ஸில் பேசுங்க. நீ எல்லாமே சூப்பர் அது இதுன்னு சொல்லும்போது பாருங்கள் சார், 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் சார் இந்த படத்துக்கு, அடுத்தது 2 மில்லியன் ஆக்கணும் தான் போவாங்க. நீங்கள் நிராகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு சினிமா நான் சினிமாவை கற்றுக்கிட்டு வந்தவன். எங்களுக்கு ஃபில்ம் அப்ரிசியேஷன் ஒரு கோர்ஸ் இருக்குது. ஒரு நல்ல சினிமாவை எப்படி நான் ஆக்சுவலாக கமல்ஹாசனே அவர்கள் கூட ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு சினிமா ரசனையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஃபில்ம் சொசைட்டிஸ் ஆரம்பிக்கணும்னு பெரும் முயற்சி பண்ணார். ஆனால் நடக்கலை. ஏனென்றால் உலகத்தில் மற்ற எல்லா சமூகத்தை விட மிக அதிகமாக ஒரு தனி மனிதன் வாழ்வில் ஒரு சமூகத்தின் இடையில் ஊடுருவது இங்கே தான் சினிமா என்பது ஒரு ரொம்ப இதுவாக இருக்குது. அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும். அது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். வன்முறை இருக்கிறது தப்பு, ஆபாசம் இருப்பது தப்பு. அதை உங்கள் சைட்லேருந்து நான் சொல்கிறேன். நான் இனிமேல் எங்கேயாவது நான் சில வீட்டுக்குள்ளே நான் போகும்போது சில குழந்தைகளை கூப்பிட்டு சொல்லுவாங்க, டேய் அங்கிளுக்கு அவர் மாதிரி பண்ணிக்காமி, அந்த பாட்டை பண்ணிக்காமின்னுவாங்க. அதுவே பெரிய தப்பு. உங்கள் குழந்தைகளை அட்லீஸ்ட் அவங்க செகண்டரி ஸ்கூல் போகிற வரைக்குமாவது சினிமா விட்டு தள்ளி வைக்க சொல்லுங்கள். எனக்கு தெரியும் என்னுடைய அழுக்கு எனக்கு பின்னால் எவ்வளவு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். இப்பொழுதுதான் சமீபத்தில் ஒரு கருத்தரங்கில் நான் சொன்னேன், நான் இந்த துறையில் இருப்பதற்கு வெட்கப்படுகின்ற காரணங்கள் நிறைய இருக்கின்றன. உலக சினிமாவுக்கு எத்தனை வருடங்கள் இருக்கிறதோ, எத்தனை வயது இருக்கிறதோ, அதே வயது தமிழ் சினிமாவுக்கும் இருக்கிறது, இந்திய சினிமாவுக்கும் இருக்கிறது. 1-2 வருடங்கள் முன்பின் இருக்கலாம், இல்லை பின்னால் தான் இருக்கலாம். ஆனால் இந்த 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 இந்திய சினிமாவில் இதுவரை குழந்தைகளுக்கான சினிமா எடுக்கப்படவே இல்லை என்பது என்னுடைய குறை, என்னுடைய அவமானம். இன்னைக்கு குழந்தைகளுடைய படம் என்னவா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதை நான் சொன்னேன்னா வேற ஒரு அரசியலாயிடும். ஆக தயவு செய்து இதற்கு ஒரே ஒரு தீர்வு உங்ககிட்ட இருந்து நிராகரியுங்கள். அவ்வளோதான். Only 2 more questions, please. Only 2 more questions. And அடுத்த வேலிடேட்டரி ஃபங்க்ஷன் இருக்கு. ரோட்டரியில் நாங்கள் போலியோ ப்ளஸ்லாம் ஒழிக்கிறதுக்காக போலியோ எராடிகேட் பண்ணுறதுக்காண்டி ரோட்டரியில் உள்ள பீப்புள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நாங்கள் நடிகர் சங்கத்திலேருந்து நீங்கள் எங்கள் ரோட்டரிக்கு ஏதாவது சப்போர்ட் செய்யலாமா, உதவி செய்யலாமா? அது பண்ணலாமே, அது ஒன்றும் பெரிய இது இல்லையே. முதல்லன்னா எங்களுக்கே பல தேவைகள் தேவைப்படுது, அதெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு நிச்சயமாக நாங்கள் பண்ண இல்லை, நிறைய நாங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனல் கொஸ்டின். வணக்கம் திரு நாசர் அவர்களே. வணக்கம். நான் நாகர்கோயில் பிளாசம்ஸ்லேருந்து திருமதி சுனிதா அகஸ்டஸ். நான் தற்சமயம் செக்ரட்டரியாக இருக்கிறேன். உங்ககிட்ட நான் உங்களை ஒரு சிறந்த நடிகராகவும் சிறந்த ஒரு சமூக நலத்தை நல்ல கோணத்தில் பார்க்கக்கூடிய ஒருத்தராகவும் நான் உங்களை பார்த்துருக்கிறேன். ரொம்ப சிறப்பான ஒரு நடிப்பு. நீங்கள் நடித்தது மகளிர் மட்டும் இல்லை, மூக்கன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் உங்கள் தோற்றத்திற்கு மிக பொருத்தமான அந்த வார்த்தை. இன்னைக்கு நீங்கள் வந்த உடனேயும் அதைத்தான் நான் ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். கேள்விக்காங்க இல்லை, இதுதான் என்னுடைய கேள்வி. அது பதில் நீங்கள் உங்களுடைய பதில்கள் மிக தெளிவாகவும் அழகாகவும் இருக்குது, ரொம்பவும் தொலைநோக்க பார்வையோடு இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்தி கொண்ட விதம் நான் ஒரு குழப்பவாதி, எனக்கு தெளிவில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க.
இது வந்து என்ன காரணம்? இது தன்னடக்கமா அல்லது அவை இல்ல, அடக்கமா தன்னடக்கம் இல்லை சரி. என்ன நான் புரிஞ்சுக்கொள்ள தெரியல. அதுதான் தேங்க் யூ. நான் ஒரு உண்மையை சொன்னதா நினச்சிக்கிட்டேன். பட் ஓகே, அதுவும் ஒரு நல்ல கேள்வி. கேள்வியாகவே இல்லை, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். முதல்ல இந்த சினிமா குறை சார்ந்த ஒரு 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 விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஒன்று உங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த சினிமா என்பது மற்ற துறைகளைப் போல ஒரு துறை. ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரர் வந்து எப்படி ஒரு ஆட்டோ ஓட்டிய ஒரு இது பண்ணுறாரோ அதேமாரி தான் என்னுடைய வாழ்க்கை. நான் நடித்து பண்ணுறேன், அவ்வளோதான். இதை ரொம்ப தலையில் வச்சு தூக்கிட்டு ஆட வேணாம். நான் ஒரே ஒரு கருத்து, நான் வந்து உண்மையாக தான்மா சொன்னேன். நான் உண்மையாகவே குழப்பம். என்னோட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுனீங்கன்னா தெரியும் ஏன். ஆனால் மனித வாழ்க்கையில் வந்து ஏன் என்ற ஒரு கேள்வி வந்து, ஏன் எதற்காக என்ற கேள்வி வந்து நிச்சயமாக நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் சாக்ரட்டிஸ் சொன்னார்னு நினைக்கிறேன் நான். அப்படியா? சரி, ஓகே, தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க. சரி, நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே நான் வந்து சொல்லிட்டு நான் அமர்றேன். இங்கே நான் இந்த மேடையில் பேசிய விதத்தில் ஓரிரு ஆங்கில சொற்கள் தான் வந்திருக்கும். ஓரிரு ஆங்கில சொற்கள் தான் வந்திருக்கும். ஒரு தமிழன் தமிழனாக பெருமைப்படுவது, ஒரு மலையாளி மலையாளியாக பெருமைப்படுவது, ஒரு கன்னடிகாக பெருமைப்பட்டுக் கொள்வது என்பது அந்த மொழி பேசுவதல்ல. அந்த சுகுணா டீச்சர் வந்து ஒரு என்ன அழகாய் ஒரு பெரிய தத்துவம் அது. நான் வந்து ஒரு சௌராஷ்டிரியன், நான் வந்து தமிழில் எம்ஏ முடிக்கலையா, 6 மாதம் கொடுத்தா நான் இங்கிலீஷில் பேச மாட்டேனா? இதே தான் அவங்க ஃப்ரெஞ்சுக்கும் சொல்லியிருப்பாங்க, ஸ்பானிஷ்க்கும் சொல்லியிருப்பாங்க, எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் தமிழன் என்கின்ற உணர்வு மொழியோடு முடிவது அல்ல. அது 30-360 கோணங்களில் ஒரு கோணம். தமிழனுடைய கலைகள் என்ன, அந்த கலைகளின் சிதைவென்ன, மேன்மை என்ன, எதை நோக்கி போகுது, இதில் எல்லாம் தான் தமிழன் தெரிந்து கொள்ள வேண்டியமே தவிர தமிழன் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு முன்னேற்றமும் இருக்காது. சினிமாவில் மிகச்சிறந்த கலைஞர்கள் என்பதை தவிர உங்கள் சமூகத்தில் யார் மிகச்சிறந்த எழுத்தாளன் என்பதை நமக்கு தெரியாது. பெரும்பாலருக்கு யார் மிகச்சிறந்த ஓவியன் என்று தெரியாது, யார் மிகச்சிறந்த நடனமணி என்று தெரியாது. ஆக தமிழ் இனம் என்று இருந்தால் அதனுடைய உட்கூறுகளில் எதெல்லாம் மிகச்சிறந்ததோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் அவங்கள வந்து தமிழன்னு பெருமைப்பட்டுக்க முடியுமே தவிர தமிழை வந்து பேசுறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து ஒரு 6 வருஷமாக நான் வந்து பயிற்சி செஞ்சு இந்த நிலைக்கு வந்திருக்கேன். ஆக இங்கே தமிழன் என்று பேசும் பொழுதோ பல சமூகங்கள் சேர்ந்து ஒன்று சேரும்போதுன்றதோ எல்லாம் வந்து கொஞ்சம் ஆழமான இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோதான். மற்றபடி எனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய பேசலாம். ஆனால் சுஜித் ரியலி நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், ரொம்ப நன்றி சொல்லணும். தயவு செஞ்சு நான் வந்து பேசினேன் அதெல்லாம்ன்றதை விட சுஜித்குமார் சொன்னதை திரும்பியும் முழுசாக என்ன பேசினார் எனக்கு தெரியாது, முழுசாக அவர் என்ன பேசினாருன்னு தெரியாது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அந்த கடைசி சோற்றை நான் பருகினேன், அது போலவே அவருடைய முழு பேச்சும் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கேட்கறது தான் உங்களுக்கு முக்கியமே தவிர பிரபலங்கள் சொல்வது எல்லாமே சரியான வார்த்தைகளாக இருக்காது. குழந்தைகளே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்கள் ஸ்கூலில் ட்ராமா காம்படிஷன் நடக்குதா? டான்ஸ் இல்லையா? ஐயா, இப்போ ஸ்கூலே இல்லை இது இல்லையா? நீங்கள் வந்து சரி, நீங்கள் வந்து உங்கள் டீச்சருங்க கிட்ட சொல்லுங்கள், நான் சொன்னேன்னு சொல்லுங்கள். நடிகர் சொன்னால் கேட்குற நாடு இது, அதனால் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலில் நடக்கிற சோகால் கல்ச்சுரல் இதில் நடக்கும்போது தயவு செஞ்சு சினிமா பாட்டை வந்து நீங்கள் பாடி ஆடக்கூடாது. சரியா? நீங்களே பாட்டு எழுதுங்க, நீங்களே தப்பா ராகம் போடுங்க, நீங்களே பண்ணுங்க. இது நல்லா இருக்கு, இது பண்ணலான்னு சொல்லி இந்த வயசுல நீங்க பண்ணுங்க, அதுதான் முக்கியம். சரியா? சரி, டீச்சர் என்ன ஒத்துக்க மாட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் 10 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உங்களுக்கு என்ன பாட தோணுதோ அதை பாடுங்க, என்ன ஆட தோணுதோ அது பாடுங்க, என்ன வரைய தெரியுதோ அதை வரையுங்க. நீங்களா
உங்கள் யோசனையில் உங்கள் கற்பனையில் வர்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வயசுலேயே வளர்த்துருக்கணுமே தவிர வேற யாரோ ஆனதை வந்து ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அப்படியே பண்ணி 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 ஆடுற வழக்கம் வேண்டாம். இதில் எத்தனை பெற்றோர்கள் ஒப்புக்கிறாங்களோ அதுக்கு ஆதரிங்க குழந்தைங்கள. ஆனால் அதுதான் நான் கரெக்டாக. ஓகே, நன்றி. இறுதியாக ஒரே ஒரு கொஸ்டின் சார். நடிகர்கள் சொன்னால் மக்கள் கேட்பாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. இந்த போலியோ ஒழிப்பு சம்பந்தமாக ரோட்டரி மிகப்பெரிய சேவைகள் செய்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எது? போலியோ ஆமா. நோய் ஒழிப்பு. அதற்காக மக்களுக்கு ஒரு கருத்து சொல்லும் விதமாக இலவசமாக நீங்கள் ஒரு சின்ன கிளிப்பிங் நடிக்க நான் முடியும்? எடுத்து அனுப்புகிறேன். அது சரவணன், நான் அவருக்கு ஒரு வீடியோ கிளிப்பை எடுத்து அனுப்புகிறேன். நான் எடுத்து அனுப்புகிறேன். அது ஒன்றும் பெரிய Put your hands தேங்க்யூ together. சார். தேங்க்யூ வெரி மச்.